இங்க கோமதி ஒரு பக்கம் பழனி கிட்ட சரி விடுறா, அதை பத்திலாம் பேச வேண்டாம், இப்போ கடை எங்க இருக்குன்னு சொல்லு, அந்த இடத்துக்கு நாங்க கிளம்பி வந்துடுறோம், அவங்க 2 பேரும் வரலாலும் பரவாயில்ல, நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இங்க கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு உடனே பழனியும், அக்கா எனக்கே கடை எங்க இருக்குன்னு தெரியாதுக்கா, அதை நான் அண்ணன்ட்ட தான் கேட்கணும், சொல்லப்போனா அவங்க என்கிட்ட எதை பத்தியும் தெளிவாவே சொல்லலக்கா அப்படின்ற மாதிரி இங்க பழனியே சொல்றாரு. உடனே கோமதி, என்னடா இது, நீ எப்படா கடை எங்க இருக்குன்னு தெரியாம நீ எப்படா கடையில போய் வியாபாரம் பார்ப்ப, என்னடா முடிவு பண்ணி வச்சிருக்க, முதல்ல அதெல்லாம் போய் விசாரிடா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கோமதியும் இங்க பழனியை அமுச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பழனி வந்து இங்க சக்திவேல் முத்துவேல் கிட்ட, அண்ணே இந்த மாதிரி அக்கா வீட்டுல இருந்து கடை திறப்புக்கு வருவாங்க, அவங்க வரலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட சக்திவேலும், ஏண்டா நாங்க வரக்கூடாதுன்னு சொன்னா மட்டும் நீ என்ன அவங்க வர வேணான்னு விட்டுருவியா, கண்டிப்பா வரதானே சொல்ல போற, யாரோ வந்துட்டு போறாங்க, ஏன் உங்க அக்கா வந்தாலும் சரி உங்க மாமா வந்தாலும் சரி யார் வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பழனி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. அவரும் சந்தோஷத்தோட, சரிண்ணே இந்த மாதிரி கடை எங்கண்ணே இருக்கு, ஏன்னா அவங்களையும் வர சொல்றதுக்கு அட்ரஸ் சொல்லணும்லண்ணே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்ட சக்திவேலும் முத்துவேலும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருடா, அதுதான் சர்ப்ரைஸ், உன்னை நான் கடைக்கு கூட்டிட்டு போயிடுறேன், அங்கே போய் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்க, சொல்லப்போனா அந்த கடை எங்கே இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டா செம்ம சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஏதோ பொடி வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது எதுவும் தெரியாத பழனியும் அதையெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே கோமதி வீட்டுக்கு வராங்க. அக்கா அண்ணன் கிட்ட கேட்டுட்டேன், நீங்கெல்லாம் வர்றதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு, அதுமாரி மாமா வந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது போல இருக்கு, நான் வந்து கடை எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு அண்ணன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் கூட்டிகிட்டு போய் கடை எங்கே இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோமதி கிட்ட டைரெக்டாக அவங்க பழனியும் பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டு அவங்களும், சரிடா எப்படியோ உன் லைஃப்பில் நல்லது நடந்தால் சரிதான்னு சொல்லிட்டு அவங்களும் சரி பழனி சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வீட்டிலே ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே பழனி சுகன்யா அதுக்கப்புறம் ஆப்போசிட் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து இங்கே டேரெக்டாக அந்த பழனியோட புது கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் இந்த பக்கம் பழனியும், இது என்னது நம்ம பார்த்த ரோடு மாதிரியே இருக்கே, இந்த ரோடுக்கு நம்ம வந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி பழனியுமே காருக்குள்ளேருந்து கொஞ்சம் கியூரியாசிட்டியோட பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா செம்ம ஷாக்கு, ஏன்னா பாண்டியனோட கடை திறந்துருக்க அதே தெருவில் தான் இங்கே பழனிக்கும் கடை திறந்து வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு பழனிக்கு அப்படியே பக்கு பக்குன்னு அடிக்குது. அவரும், அண்ணே என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க, கடை எதுக்குன்னு இங்கே திறந்துருக்கீங்க, இங்கே திறந்து வைக்கிறதுக்கு எதுக்கு அவசியம், வேற ஏதாவது இடத்துல வச்சிருக்கலாம்லண்ணே, இங்கே நீங்கள் கடை வச்சிங்கன்னா மாமா கடைக்கு போட்டியாக இருக்குன்னு, சொல்லப்போனால் மாமா கடையும் இதே ரோட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு முத்துவேலும், டேய் இந்த கடை நாங்கள் உனக்காக திறந்துருக்கோம், உன் மாமாவை பற்றியோ உங்கள் அக்காவை பற்றியோலாம் என்னால் யோசிக்க முடியாது, இந்த கடை நீ நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த கடையில் நீ இங்கே தான் வியாபாரம் பார்க்குற அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் பழனிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே வருத்தப்படுவார், அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு அவர் என் மேலே ரொம்பவே கோவப்படுவார் அப்படின்ற மாதிரி இங்கே பழனியும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரம் கரெக்டாக இந்த இடத்துல சக்திவேலு பழனி வேலை பார்க்குறாரு. இவனை ரொம்ப யோசிக்க விட்டா பிரச்சனை ஆகிடும், பேசாமல் இவனை பிஸியாக வச்சுக்கிட்டா தான் இவன் அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு டைரெக்டாக குமார் கிட்ட சொல்லி பழனியை கடைக்குள்ளே போய் சுற்றி பார்க்க சொல்லு, கடையில் எங்கெங்கே பொருள் எங்கெங்கே அடுக்கணுங்கிறதெல்லாம் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்க ஒர்க்கர்ஸ்ட்டை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பழனியை உள்ள இழுத்து விட்டுறாங்க. அவருக்கும் இங்கே அது இதுன்னு இங்கே பொருள் எடுக்கிற விஷயத்தில் அந்த கவனம் போக ஆரம்பிச்சிருது. அதே நேரம் இந்த கடை விஷயத்தில் கொஞ்சம் மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அண்ணனுங்க வச்சு கொடுத்த அந்த கடையை இப்போ கேர் பண்ணுங்கிறதுக்காகவே அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இப்படி இவர் ஒரு பக்கம் கடைக்குள்ளே நிற்கும் போதே அந்த இடத்துக்கு இங்கே எப்பவும் போல் பாண்டியனும் சரவணனும் சேர்ந்து கேஷுவலாக நடந்து வராங்க. அவங்களுமே என்னாச்சு, நம்ம தெருவில் ஏதோ புதுசாக ஏதோ கடை திறக்கிறாங்களா, இந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் நடந்து வந்து பார்ப்பாங்க. ஆனால் வந்து பார்த்த பாண்டியனுக்கு செம்ம ஷாக்கு. சொல்லப்போனால் பழனி கடை திறக்க போகிறது அதே தெருவில் தான், அதுலேயும் குறிப்பாக தன்னோட கடைக்கு ஆப்போசிட்டில் தான் திறக்க போகிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி பழனியும் கடைக்குள்ள பொருளெல்லாம் எடுத்து அடுக்க சொல்லிட்டு இருக்க விஷயத்தையும் இங்கே பாண்டியன் கவனிக்கிறாரு. அதை கவனித்த பாண்டியனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இந்த பழனி இவ்வளோ நாள் அவன் கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியில் நமக்கே துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போய் கோமதி கிட்ட தாம் தோம்னு குதிக்கிறாரு. பழனி நமக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் பழைய மாதிரி கிடையாது, இந்த மாதிரி நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயே அவன் கடையை திறந்து நம்ம வியாபாரத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு கோமதிக்கு செம்ம ஷாக்கு. அதே நேரம் இந்த மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு போகிற விஷயத்தையும் பழனி கவனிச்சிருப்பாரு. அவரும் பாண்டியன் பின்னாடியே வந்து சொல்லலாம்னு சொல்லி வருவார். ஆனால் பாண்டியன் பழனியை கவனிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பழனியும் வேறு வழி இல்லை, வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் இதை நம்ம சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து, அக்கா மாமா வந்துட்டு போனாங்க கடைக்கு, இந்த மாதிரி அங்கே கடை வச்சதுக்கான ரீசனை பற்றி நான் சொல்லிடுறேன்க்கா அப்படின்ற மாதிரி பழனி பேச வராரு. ஆனால் பழனியை பேச விடாமல் கோமதி ஒரு பக்கம் பாண்டியன் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து பழனியை ரொம்பவே ஹர்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பாண்டியன்
பழனியை பார்த்து, இவ்வளவு நாளா இந்த வீட்டு உப்பை நீ சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கே நீ துரோகம் பண்ணிட்டல, உன்னை இனிமேல் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா, இந்த வீட்டில் இனிமேல் நீ இருக்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருன்னு சொல்லிட்டு இங்க பழனிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இங்க பழனியால வாயை திறந்து பேச முடியல. அவர் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாரு. மாமா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் என்ன பேச வரேன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் எல்லா விஷயத்தையும் ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்றாரு. பட் இருந்தாலும் அவரோட பேச்சை யாருமே கேட்காம அவரை பயங்கரமா ஹர்ட் பண்ணி அங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க.